அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்டில் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பாய் சோரன். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஜார்க்கண்டில் தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரும் அதிகாரப்பூர்வமாக சம்பாய் சோரன் மாநிலத்தினுடைய ஆளுநரை சந்தித்து இதற்கான ஒரு கோரிக்கையை அதிகாரப்பூர்வமாக முன்வைத்திருக்கிறார். நேற்று ஜேஎம் எம்எல்ஏக்கள் சார்பாகவும் அதிகாரப்பூர்வமாக புதிய முதல்வராக சம்பாய் சோரனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பரிந்துரை கடிதம் என்பது வழங்கப்பட்ட நிலையில் இன்று அவரை சந்திப்பதற்கான ஒரு கால அவகாசம் என்பது சம்பாய் சோரன் சார்பாக கேட்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த கால அவகாசத்தில் தற்பொழுது ஜார்க்கண்டினுடைய புதிய முதல்வராக தான் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு தனக்கு அனைத்து எம்எல்ஏக்களுடைய துணை இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இந்த ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அழைப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் தற்பொழுது ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து முன்வைத்திருக்கிறார். அவரோடு ஜேஎம் மற்றும் காங்கிரஸ் ஆகிய உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ராஞ்சியினுடைய அந்த ராஜ்பவன் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக சுமார் 46 எம்எல்ஏக்களுடைய துணையோடு ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை தற்போது சம்பாய் சோரன் கோரியிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.